ගරු තුරේරාසා රවිහරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක් කාලයක් ලැබෙනවා. கௌரவ அவை என் உறுப்பினர் அவர்களே, எல்லோரும் கதைத்தபடியம்தான் போதையால் நாடு மட்டுமல்ல எங்களுடைய மாவட்டங்களும் தள்ளாடி கொண்டுதான் இருக்கின்றது. இது ஏற்கனவே நான் பாதுகாப்பு அமைச்சின் விவாதத்தில் கூட போதை விவஸ்தை பற்றி கதைத்திருந்தேன். இருந்தாலும் இன்று ரஜீவன் அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணைக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நிச்சயமாக இந்த ஒத்திவைப்பு பிரேரணை ஒரு பொருத்தமான ஒன்று. நாங்கள் அதி உயர் பீடமான இந்த பாராளுமன்றத்திலே நாட்டிலே போதை வஸ்தால் சீரழிந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள், யுவதிகள், மக்களை பற்றித்தான் இப்போது கதைத்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து இது பாடசாலையில் கூட ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல பாடசாலைகளில் கூட அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஆளுங்கட்சி வழிமொழிந்து பேசிய உறுப்பினர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த இன்னும் அழிந்து போடும் என்று எங்களுடைய சமூகங்கள் அழிந்து கொண்டு தான் இருக்கின்றது. நான் அன்றைய உரையில் குறிப்பிட்டு சொன்னேன், சில இடங்களில் இத்தனை பேர் இறந்து விட்டார்கள், அதாவது மரணித்து விட்டார்கள் என்று மக்களே சொல்லுகின்றார்கள். இப்போது மரணிக்கும் நிலையில் இப்படி தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் கன பேர் இந்த போதை வஸ்தால் இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் யார்? நிச்சயமாக முழுமையாக சொல்லுகின்றேன். எங்களுடைய நாட்டில் இருக்கும் படையினர் சீராக இருந்தால், படையினர் என்ற வகையில் முக்கிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்கின்றது. சீராக இருந்தால் இந்த ஆக்கள் தள்ளாட வேண்டிய நிலைமையோ மரணிக்க வேண்டிய நிலைமையோ இருக்காது. சட்டம் ஒழுங்கு முறையாக காப்பாற்றப்பட வேண்டும். இந்த அதி உயர் பீடத்தில் திரும்பவும் சொல்லுகின்றேன், இந்த சட்டம் ஒழுங்கின் மூலமாக நீங்கள் காப்பாற்றாவிட்டால் இது புதிய அரசாங்கம் நிச்சயமாக காப்பாற்றும் என்று நம்புகின்றோம். எந்த வகையிலாவது இந்த விடயத்தில் கூடிய கரிசனம் எடுத்து இந்த மக்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இதற்கு உரிய வழிவகைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.